ஸோ பிஎஸ்என்எல்ல இருந்து வந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸர்ஸ்க்கு. ஸோ எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும்னா, ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 4/6/26. ஸோ எப்போ வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ட் ஆகும்னா 3/7/26. ஸோ இந்த டேட்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட். ஸோ அப்போ நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அப்ளிகேஷன். ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் வந்து வேகன்சி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் வந்து 20, மினிமம் ஏஜ் இஸ் 20 years. ஸோ நாட் எக்ஸீட் 30 years. ஸோ நெக்ஸ்ட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு மல்டிபிள் சாய்ஸ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அது 3 செக்ஷன்ஸ் இருக்கும். இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து engineering stream section. So second engineering stream. So third section வந்து general ability test. So scheme of exam. ஸோ இது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கு, 200 மார்க்ஸ். ஸோ செக்ஷன் 2ல 50 கொஸ்டின்ஸ், 200 மார்க். ஸோ செக்ஷன் 3 வந்து 20 கொஸ்டின்ஸ், 80 மார்க்ஸ். ஸோ டோட்டலி 480 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுவீங்க. 3 hours டியூரேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து பாண்ட் இருக்கும். ஸோ பாண்டு, ட்ரைனிங் பீரியட், ஸோ இதெல்லாம் நல்லா நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ பாண்டு எவ்வளோ ட்ரைனிங் பீரியட் என்ன, ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆன்லைனில் ஸோ அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. www.externalexam.bsnl.co.in. ஸோ அதில் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரி. ஸோ இந்த டிசிப்ளின்லாம் கேட்டிருக்காங்க. டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், ஐடி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஸோ ஆர் எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இங்கே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா ஸோ மெட்டீரியல் சயின்ஸ், ஃபிசிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், நெட்வொர்க் தியரி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி, பவர் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், கம்யூனிகேஷன் சிஸ்டம், மைக்ரோவேவ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.